கீப் அன் ஐ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கண்ண எடுத்து கீழ வைன்னா? இல்ல. கவனமாக பார்த்துக்கொள். இப்போ குழந்தைங்கள வெளியில கூட்டிட்டு போறோம். ஒரு கிரவுடட் பிளேஸ்க்கு, மாலுக்கோ, ஒரு ட்ரேட் ஃபேருக்கோ போனா நம்ம என்ன சொல்லுவோம்? கீப் அன் ஐ ஆன் த சில்ட்ரன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இப்போ வெளியூர் போறோம். 2, 3 நாள் நம்ம வீடு பூட்டி இருக்க போறோம் அப்படின்னா, நம்ம நெய்பர்ஸ்ட்ட போய் என்ன சொல்லுவோம்? கீப் அன் ஐ ஆன் அவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவோம். இல்ல சாதாரணமா அம்மா அடுப்புல வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு ஃபோன் கால் வந்தா என்ன பண்ணுவாங்க? பொண்ண கூப்பிட்டு கீப் அன் ஐ ஆன் த ஸ்டவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஹேவ் அ க்ளோஸ் வாட்ச் அப்படின்னு எப்ப யூஸ் பண்றது? மிக உன்னிப்பாக கவனிக்கவும் அப்படிங்கும்போது இதை யூஸ் பண்ணுவோம். இப்ப போலீஸ் வந்து ஒரு சஸ்பெக்ட் சந்தேகப்படுற பேர் வழிய அவரோட மூமெண்ட்ஸை வந்து உன்னிப்பாக கவனிப்பாங்க. த போலீஸ் ஹேட் அ க்ளோஸ் வாட்ச் ஆன் த சஸ்பெக்ட். இப்போ டாக்டர்ஸ் எடுத்தீங்கன்னா போஸ்ட் ஆப்ரேஷன் பீரியட்ல பேஷண்டோட ஹெல்த்தை ரொம்ப உன்னிப்பாக கவனிப்பாங்க. த டாக்டர் ஹேட் அ க்ளோஸ் வாட்ச் ஆன் த பேஷண்ட்ஸ் ஹெல்த் டியூரிங் த போஸ்ட் ஆப்ரேஷன் பீரியட். இப்போ சேட்டலைட் லான்ச் போது கவுண்ட் டவுன் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட்ஸ் கண்ட்ரோல் சிஸ்டமை ரொம்ப உன்னிப்பாக கவனிப்பாங்க. டியூரிங் த கவுண்ட் டவுன் எக்ஸ்பர்ட்ஸ் ஹேட் அ க்ளோஸ் வாட்ச் ஆன் த கண்ட்ரோல் சிஸ்டம். ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. கீப் அன் ஐ அப்படின்னா அது சாதாரணமா ரொம்ப எக்ஸர்ட் பண்ணாம சொல்ற இடத்துல கீப் அன் ஐ அப்படின்னு சொல்லுவோம். கேஷுவலா ஃப்ரெண்ட்ஸ்ட ஃபேமிலி மெம்பர்ஸ்ட சொல்றது. ஆனா ஹாவ் அ க்ளோஸ் வாட்ச் அப்படிங்கிறது ரொம்ப ப்ரொஃபஷனலா ஒஃபிஷியலா இருக்கும்போது இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். ஒரு ஃபார்மல் சிச்சுவேஷன்ல இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். ஸோ இது ரெண்டையும் புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா யூஸ் பண்ணுங்க.